இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தால் புதுக்கோட்டையில் தொடக்கப்பள்ளி மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், புதுக்கோட்டையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பள்ளி மூடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எதற்காக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இது பற்றி விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டையில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் சார்பாக இன்று பொன்னை அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் 1240க்கும் மேற்பட்ட தொடக்கப்பள்ளிகள் இன்று மூடப்பட்டுள்ளன. பள்ளிக்கு மாணவ மாணவிகள் வராமல் வீட்டிலே உள்ளனர். ஏற்கனவே நேற்று பள்ளி மாணவ மாணவிகளிடம் ஆசிரியர்கள் நாளை போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம், அதனால் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று கூறிவிட்டுள்ளனர். தமிழ்நாடு தொடக்கத்திலே ஆசிரியர் கூட்டணி அமைப்பின் சார்பாக இடைநிலை தொடக்கநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு வழங்கும் ஊதியம் வழங்க வேண்டும், சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 31 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவில் உள்ள ஆசிரியர்கள் இந்த ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான தொடக்கப்பள்ளிகள் இன்று இயங்கவில்லை. இந்த கூட்டமைப்பை சேர்ந்த ஆசிரியர்கள் இம்மாவட்டத்தில் அதிகமாக உள்ளனர். இம்மாவட்டத்தில் உள்ள 1240 பள்ளிகளும் இன்று மூடப்பட்டுள்ளது. மேலும் தற்போது புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், மத்திய அரசுக்கு இணையாக ஊதியம் வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களின் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.